வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன். குரு வாழ்க, குருவே துணை. உலகெங்கும் இருக்கும் சர்வம் டிவி மக்களுக்கு டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். சரி, 2026-27 இதோடைய குரு பயிற்சி நம்ம பார்க்க போகிறோங்க. பராபவ வருஷத்துடைய குரு பயிற்சி. சரி, இருக்கிற குரு பயிற்சிங்கள்லேயே இது வந்து ரொம்ப ஸ்பெஷலான குரு பயிற்சி. என்னென்னா இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் மாதிரி. ஒன்று, நம்ம வந்து இது குரு பயிற்சி எப்போ நடக்குதுன்னா, ஆற்காடு பஞ்சாங்கம் பிரகாரம் இந்த வருஷத்தோட அரசர் யாருன்னா குரு தான். ஸோ அரசர் குருவாக இருக்கும்போதே குரு பயிற்சி நடக்குது ஒன்று. இன்னொன்று வந்து உங்களுக்கு கடகராசியில் உச்சமடைகிறது வர இது. அதுக்கப்புறம் ஒரு 9ஆம் பார்வையாக எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசியை வர பார்க்குற, குரு வீட்டையே பார்க்குறோம். அதனால் குரு சம்மந்தமாக இந்த வருஷம் வந்து நிறைய விஷயம் நடக்கிறதுனால இது வந்து ஒரு ட்ரிபிள் ஜாக்பாட் குரு பயிற்சி மாதிரி. அதனால் இதை யாரெல்லாம் சரியாக பயன்படுத்திக்கிறோமோ அவங்க எல்லாருமே ஒரு பெரிய வின்னர். இன்னொன்று, நிறைய பேருக்கு ஒரு மித் இல்லைன்னா ஒரு என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, சில பேருக்கு குரு பகவான் வந்து பார்த்தா சில ராசிக்கு தான் பார்ப்பார், சில ராசிக்கு பார்க்க மாட்டார் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படிலாம் இல்லைங்க. எல்லாரோடைய கட்டத்திலையும் குரு பகவான் இருப்பார். எல்லாருடைய கட்டத்தில் ஏதாவது ஒரு 3 வீட்டை அவர் பார்ப்பார், ஒரு வீட்டை அவர் இருப்பார். அப்போ ஒரு 4 கட்டத்துக்கு அது கூட சேர்ந்திருக்க கிரகங்களுக்கு சஞ்சாரங்களுக்கும் நிறைய நல்லது நடக்கும். ஆகமத்தில் எல்லா ராசிக்காரங்களுக்கும் நல்லது நடக்கும் குரு பகவானால். சரிங்களா? ஒன்று என்னென்னா, எந்த வீட்டை பார்க்குறாரு, எந்த வீட்டில் இருக்கிறாரு, எந்த வீட்டோடைய கம்பைன் ஆகிறாருன்றதை பொறுத்து உங்களுடைய பலன்கள் மாறும். இப்போ சில பேருக்கு திருமண வீட்டை பார்ப்பார், சில பேருக்கு வேலையை பார்ப்பார். அந்த மாதிரி அவர் எந்த வீட்டை பார்க்குறாருன்றதை பொறுத்து விஷயங்கள் மாறும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் அதில் வருதா இல்லையான்றது மட்டும் தான் கேள்வி. இது வந்து சாதா மக்கள் பார்க்குறது. ஸ்பெஷல் சாதா என்ன அப்படின்னா, எதுவாக இருந்தால் என்ன, அவர் ஒரு 4 வீட்டில் இருக்க போகிறாருல, 3 வீட்டை பார்க்குற ஒரு வீட்டில் இருக்கார்ல, எதெல்லாம் பார்க்குறாரோ அதை நம்ம பிடிச்சிக்கிட்டோன்னா வின் ஆகிடலாம். இப்போ எல்லாருக்கும் எல்லா வீடும் பார்ப்பாங்கன்றதில்ல, ஏதோ ஒரு சில நல்ல விஷயங்கள் நம்மளுக்கு பார்க்க போகிறாரு, அதை நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஜெயிச்சிடலாம். உங்கள் ராசி லக்னத்துக்கு வந்து அது எந்தெந்த வீட்டை பார்க்க போகிறாருன்றதான் ஒவ்வொன்றா சொல்ல போகிறேன், பார்ப்போம் வாங்க. இதுக்கு முன்னாடி உங்களது வந்து இது ராசி மட்டும் இல்லை, உங்கள் லக்னத்தையும் பாருங்கள். லக்னம்னா இப்போ உங்கள் ஜாதக கட்டத்துக்கு லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம், அதுதான் உயிர். சரியா? ஸோ உங்கள் ராசிக்கும் பாருங்கள், உங்கள் லக்னத்துக்கும் பாருங்கள், ஒன்றும் பர்ஃபெக்டாக வேலை செய்யும். இது ஒன்று. இன்னொன்று, ஆரம்பத்திலே உங்களுக்கு சில டிப்ஸ் சொல்லிடுறேன். சரியா? நீங்கள் வந்து உங்களுடைய எந்த தசா புத்தி பண்ணணும் சரி. ஏன்னா நம்ம வந்து இப்போ ராசிகள் லக்னத்துக்கும் பலன் பொதுவாக சொல்கிறோம். உங்கள் நட்சத்திரம் பொறுத்து, உங்கள் தசா புத்திகள், உங்கள் வயசு பொறுத்து தசா புத்திகள் எல்லாம் மாறும். சரியா? எந்த ராசி எந்த தசா புத்தியாக இருந்தாலும் பரவாயில்ல, நவகிரகங்களில் இருக்கிற குரு பகவானை நீங்கள் போய் வியாழக்கிழமை குரு ஹோரையில் வழிபட்டால் பயங்கரமாக வேலை செய்யும். ஒன்று, சாப்பாடில் எல்லாருமே கொண்ட கடலை நிறைய வாரத்துக்கு ஒரு தடவை வியாழக்கிழமை குரு ஹோரையில் சாப்பிட்டாலே அதுவே வேலை செய்யும். இன்னொன்று, மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு எவ்வளவு நீங்கள் வந்து போடுறீங்களோ அவ்வளவும் குரு சக்தி அதிகரிக்கிறதுனால தான் பெரிய மகான்கள், இப்போ வேதாத்ரி மகரிஷினா பார்த்தீங்கன்னா மஞ்சள் துண்டுலேயே இருப்பார். பெரிய மகான்கள்லாம் மஞ்சள் கலர்ந்த சிகப்பு அந்த மாதிரி ட்ரெஸ் தான் போடுவாங்க. இதெல்லாம் போட்டால் குரு பவர் உங்களுக்கு பயங்கரமாக இழுக்கும். இது ஜென்ரலாக எல்லாரும் பண்ணலாம். இதை தாண்டி உங்கள் ராசி லக்னத்துக்கு என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்ன பண்ண வெற்றி அடையலான்றதை ஒவ்வொன்றா பார்ப்போம் வாங்க. கன்னி ராசி கன்னி லக்னம், பெரிய சந்தோஷம் என்ன கன்னி ராசி லக்னத்துனா கல்யாணம். போன வருஷம்லாம் எனக்கு தெரிஞ்சு கன்னி ராசி பெரும்பாலும் வந்தது என்னென்னா இந்த மேரேஜ் சம்மந்தமான விஷயந்தான் சார். கல்யாணம் நிறைய தள்ளி போடுது, கல்யாணம் ஆனவங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை, இந்த மாதிரி குழந்தை பிறப்பு, இந்த விஷயமாக தான் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகி வந்தாங்க. போன வருஷம் இந்த வேலை சம்மந்தமாக, பிஸ்னஸ் சம்மந்தமாக ஓரளவுக்கு நிறைய நல்லது நடந்தது கன்னிக்கு. பட் பர்சனல் லைஃபாக கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. இந்த தடவை குரு பகவான் அருளால் பர்சனல் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு கல்யாணம், யாருக்கெல்லாம் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணுறீங்களோ கல்யாணத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது, தாராளமாக பண்ணலாங்க. இது ஒன்று. மெயினாக கல்யாணம் பண்ணும்போது நாள் நட்சத்திரம் பார்த்து பண்ணிங்கன்னா ஒன்றும் சூப்பர். அதாவது கல்யாணம் நல்ல நாள் பார்த்தோன்னே புக் பண்ணுவோம், அந்த கதையே சொல்லலை. பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு போகிறீங்கன்னாவே அதுவே நல்ல நாள் பார்த்து போகணும். அதுலேயும் உங்களுக்கு எது லக்கியான நாள்னு பார்த்து போனீங்கன்னா ரொம்ப சிறப்புங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த புதன் வீடு, நீங்கள் வந்து பெண் வீடு, நிலராசி, புதன் வீடு. இப்போ புதன்கிழமை புதன் ஹோரையில் போனீங்கன்னா பயங்கரமாக ஒர்க் ஆகும், நல்ல லக் அமையும்.
நீங்கள் வந்து கல்யாணம் மட்டும் இல்லை, கல்யாணம், பூ வைக்கிறது, பொண்ணு வீடு, மாப்பிள்ளை வீடு, உங்கள் வீட்டுக்கு வர்றது எதுவாக இருந்தாலும் இந்த நாள் இந்த ஹோரையில் பண்ணுறது ரொம்ப சூப்பர். சரிங்களா? இது ஒன்று. திடீர்னு எனக்கு சாட்டர்டே சண்டே தான் லீவ் இருக்குது, வெனஸ்டே கஷ்டம், மீட்டிங் அப்படிலாம் சொன்னிங்கன்னா நம்ம நல்லா இருக்கிறதுக்காக தான் வேலைக்கு போகிறோம். வேலைக்கு போகிறதுக்காக நம்ம வேறு எதுவும் பண்ணல. சரிங்களா? அதனால் லீவ் போடணுமா, பர்மிஷன் போடணும், போட்டு பண்ணுங்கள். ஒன்றும் இல்லை, புதன்கிழமை ராத்திரி 8:30 கூட புதன் வரும், அப்போ கூட பண்ணலாம். இப்போ பொண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்கலாம். ஸோ ஆல் குட். ஒன்று. அதே சமயம் யாராவது கன்னி ராசி லக்னத்தில் இருக்கவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தீங்கன்னா இந்த 1-1.5 வருஷத்தில் நிறைய பேருக்கு நடந்திருக்கும். சில பேர் பிரிஞ்சிருப்பாங்க, சில பேர் ஒரே வீட்டில் பேசாமல் இருப்பாங்க, சில பேர் நல்லா லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஆனால் அது ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டி, மனசு கஷ்டத்தில் இருப்பாங்க. அந்த மாதிரி இருந்தாலும் அதை பேட்சப் பண்ணி சரி பண்ணுறதுக்கு சரியான டைமுங்க. அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் நல்ல ரேப்போ வரும், ஒரு நல்ல இணக்கமான சூழ்நிலை வரும். ஏதாவது பிரச்சனை தான் நீங்களே பேசி ரேப்போ பண்ணி பேட்சப் பண்ணுறது நல்லது. இது வந்து இதோடைய சிம்பிளே பார்த்தா ஒரு கன்னிப்பெண் கையில் கதிர், அதை அறுக்கிற அருவாள் வச்சுருக்க மாதிரி இருக்கும். இந்த ராசி அப்படின்னா ஒரு ரொமான்ஸ் ராசி. இவங்களுக்கு வந்து இவங்களை சுற்றி எப்பவுமே ரொமான்ஸ், சந்தோஷம், பாசம், சோறு இருக்கோ இல்லையோ பாசம் காட்ட ஆள் இருந்தாலே கன்னி ராசி சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ராசி. இவங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தாங்கன்னா டிப்ரெஷனில் போய்டுவாங்க, சோகமாகுவாங்க, ஒரு மாதிரி டிப்ரெஷனில் போய்டுவாங்க. நல்லா இருந்தது பிள்ளை இப்போ வில்லத்தனமாக மாறுதுன்றாங்கல்ல. நாடகத்தில் பார்ப்பீங்களா, ஆரம்பத்தில் நல்லா ஹீரோயின் மாரி காட்டுவாங்க, 6 மாதம் 1 வருஷம் கழித்து அதுக்கப்புறம் அப்படியே வில்லியாக மாறிடும். அதெல்லாம் பெரும்பாலும் கன்னி தான். அதில் ஒரு கையில் கதிர் இருக்கும், ஒரு கையில் அறுக்கிற அருவாள் இருக்கும். சோறு போடுறது அவங்க தான், ஓவராக பண்ணால் கழுத்து இருக்கிறது அவங்க தான். அதனால் இவங்களை வந்து எவ்வளோ தூரமாக பாசமாக பார்த்துக்கிறீங்களோ அதை விட பல மடங்கு பாசமாக உங்களை பார்த்துப்பாங்க. அதனால் நம்மள கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. இன்னொன்று, கல்யாணம் சண்டை போட்டவங்க ஒன்று சேர்ந்துடும். இதேமாரி புதன்கிழமை புதன் ஹோரையில் பேசிட்டிங்கன்னா நல்லது. இல்லை பேட்சப் பண்ணோன்னா நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் போய் ஒன்று சேர்கிறதுக்கு பேசுகிறது ரொம்ப நல்லது. ஒன்று. இதுக்கப்புறம் நம்ம சொன்ன காலப்புருஷ தத்துவத்துக்கு இதுவே அடி வயிறுலாம் வரும். பெண் தன்மை உள்ளது குழந்தை. இவங்களுக்கு வந்து தன் குடும்பம், தன் குழந்தை, தன் மக்கள், அந்த மாதிரி அந்த பாசம் அதிகமாக இருக்கும். குழந்தை பேருக்கும் டைம் ரொம்ப நல்லா இருக்குங்க. யாராவது குழந்தை பேருக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணலாம், அவ்வளோ அருமையாக இருக்குது டைம். அந்த கன்னி ராசிலாம் சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும். ஏன்னா ஒன்று சொன்ன மாதிரி பெண் ராசி, நிலம் ராசி, அவங்களுக்கு எமோஷ்னலாக பயங்கர ஸ்ட்ரென்த் ஆவாங்க, அட்டாச் ஆவாங்க குழந்தை பிறந்த பிறக்கும். ஒன்று. ஃபிசிக்கலாகவும் குழந்தை பிறப்பில் நிறைய இஷ்யூஸ் வரும் இவங்களுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஹஸ்தம்னாவே அடிவயிறில் ஏதாவது பிரச்சனை வரும், சித்திரைனாவும் அடிவயிறில் பிரச்சனை வரும். இந்த ஆண் பெண் உடல் அமைப்பை பொறுத்து வேறு மாதிரி இஷ்யூஸ் வருமே தவிர அடிவயிறு சம்மந்தமாக கண்டிப்பாக இஷ்யூஸ் வரும். இவங்களுக்கு நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஜாதகத்தை பொறுத்தது, பட் பெரும்பாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இவங்க சீக்கிரம் திருமணம் பண்ணிவிட்டு சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம். இது ஒன்று. அடுத்து சில பேர், சார் கல்யாணம் குழந்தைங்களாம் ஒன்றும் நாள் இருக்குது சார், இப்போ தான் சார் வேலையில் சேர்ந்துருக்கேன், ஒரு 2 வருஷம் லவ் பண்ணேன் சார். இன்னொன்று கன்னிக்கு வந்து லவ் பண்ண ரொம்ப பிடிக்கும், கொஞ்ச நாள் லவ் பண்ணும்போது ஆசையாக இருக்குது, அதுக்கப்புறம் அவங்களே கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னா லவ் செட் ஆகிறதுக்கும் பயங்கரமான வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் தாராளமாக செட் ஆகும், ட்ரை பண்ணி பாருங்க. கன்னியில் நிறைய பேர் வந்து சினிமா துறையில் போகணும், மீடியாவில் போகணும், இல்லை நல்ல ஏதாவது தொழிலில் முன்னேறணும்லாம் நிறைய ட்ரை பண்ணுறவங்களுக்கும் தொழில் முன்னேற்றங்கள், போன வருஷம் நம்ம சொல்லியிருந்தோம் தொழில் முன்னேற்றங்கள் நல்லா இருக்கும்னு. எனக்கு தெரிஞ்சு கன்னிராசி எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர் சென்னைக்கு வந்து படத்தில் வந்து ஷார்ட் ஃபிலிமே ஆரம்பிச்சிட்டாங்க போன வருஷம்தான். அவங்களுக்கு அதான் சொன்னேன், உங்களுக்கு தொழில் முன்னேறம் பாருங்கன்னு. கரெக்டாக வந்தது. இப்போ அந்த மாதிரி ஆரம்பித்தவங்க எல்லாருக்கும் போன வருஷம் யாரெல்லாம் கஷ்டப்பட்டு தொழிலுக்கு அடி எடுத்து வச்சுக்கணும் அவங்களுக்குலாம் இப்போ வந்து ப்ராஃபிட் ஏறுங்க, ப்ராஃபிட் நல்லா ஏறும் தொழிலில். இது எல்லாத்துக்குமே பேசிக் என்னென்னா முயற்சி பண்ணால் தானே ஜெயிக்க முடியும். அந்த முயற்சி ஸ்தானமே அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. குரு பகவான் உங்களை வந்து 5ஆம் பார்வையாக முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறாரு. என்ன நீங்கள் முயற்சி பண்ணாலும் ஆண்டவன் கூட வந்து உங்களை மென்மேலும் உயர்த்துவார். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து குலதெய்வத்தை வழிபடுங்க, கன்னிமார் தெய்வங்கள், கன்னிமார் தாய்ங்க வழிபடுங்க, பெருமாள் வழிபடுங்க. இவங்களெல்லாம் சக்கரை பொங்கல் சாப்பாடு நெய்வேத்தியமாக படைங்க, வர மக்களுக்கு அன்னதானமாக கொடுங்க. அதான் புதன்கிழமை புதன் ஹோரையில் பண்ணிங்கன்னா
இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து மென்மேலும் உயர்வை தரும். இப்போ நம்ம சொன்னது எல்லாமே பொது பலன்கள். நீங்கள் ஒரு ராசி லக்னம் எடுத்தாலும் ஒரு 2 கோடி தமிழர்கள் இருக்காங்க உலகம் முழுக்க. ஸோ 2 கோடி பேருக்கும் நம்ம கை கட்டவரல் ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி ஜாதகமாக மாறும். ஸோ ஒரு பொதுவான தகவல் தான் சொல்லியிருக்கேன். இதுவே நல்ல வேலை செய்யும். இதை தாண்டி உங்களுக்கு முக்கியமாக கல்யாணம் நடக்க போகுது, வேலையில் ப்ரமோஷன் வேணும், பிஸ்னஸ் அடுத்த லெவலுக்கு போகணும், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் என் நம்பர் இருக்குது, கால் பண்ணுங்கள். தனியாக கன்சல்ட்டிங் எடுத்துக்கோங்க, இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறேன். சரிங்களா? இது ஒன்று. இதை தாண்டி நம்ம நிறைய வகுப்புகள் எடுக்கிறோம். நம்ம ஜாதகம் மட்டும் வேலை செய்யுமானா இல்லை. அந்த சொல்லுவாங்க என்விரான்மெண்ட் இஸ் ஸ்ட்ராங்கர் தேன் அவர் செல்ஃப் அப்படின்வாங்க. அதாவது நம்மளுடைய சுற்றுப்புறம் நம்மளை விட ஸ்ட்ராங். ஓகேங்களா? அப்போது உங்கள் வாஸ்து எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், உங்களுடைய நியூமராலஜி எப்படி இருக்குன்றதை பார்க்கணும், நீங்கள் உடுத்துகிற உடை, சாப்பிட்ற உணவு, இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இது எல்லாமே கிரகங்கள் தான், இது எல்லாமே பஞ்சபூதங்கள் தான். அதை பார்க்குற விதமும் ப்ரெடிக்ட் பண்ணுற விதமும் தான் ஒரு திறமைசாலியாக காட்டுது. இந்த உணவு, உடை, உங்களுடைய சுற்றுப்புற சூழல், வாஸ்து, நியூமராலஜி, உங்களுடைய அஸ்ட்ராலஜி, இது எல்லாம் மொத்தமாக சேர்ந்து கரெக்ஷன் பண்ண ஒரே நாளில் சரியாகனா ஒரே நாளெலாம் சரியாகாது. நீங்கள் எந்த தெய்வத்தை போய் பிடிச்சாலும் ஒரே நாளெலாம் சரியாகாது. நம்மளுக்கு சினிமாவில் வேணால் முருகர் வந்து அருணகிரிநாதா வாயை தர நான் ஓம் போடுறேன்னு சொல்லி சரி பண்ணுவார். அப்படிலாம் கிடையாது. அருணகிரிநாதர் வருஷ கணக்கில் கோயிலில் உட்காந்து தவம் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் எல்லாருமே முயற்சி எடுத்தால் தான் வின் ஆக முடியும். என்ன தேவையோ கால் பண்ணி அந்த கன்சல்ட்டிங் எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா முயற்சி எடுத்து முன்னேறிட்டே வாங்க. அதில் பெரும் பங்கு இந்த குரு பகவானுக்கு இருக்குது. ஏன்னா குரு முழு சுபகிரகம். அவர் பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நிறைய நல்லது நடக்கும். உங்களுக்கு என்னென்ன நல்லது நடக்க போகுதுன்றதை சொல்லியிருக்கேன். அதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டவுட் இருந்தால் ஃபோன் பண்ணி கேளுங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லாமும் நல்லதே நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். சர்வம் டிவிக்கும் மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.